ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் அறையில். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் அல்வா செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியா இத செஞ்சிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த காமிக்க போறேன். இந்த ரெசிபில ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்த்திருக்கேன். அது என்னன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நமக்கு இதுக்கு தேவையான கேரட் எடுத்துக்கிறோம். இது 1/2 கிலோ கேரட். இது ஒரு 8 கேரட் வந்திருக்கு மீடியம் சைஸ்ல. இதை நம்ம எல்லாத்துக்கும் தோலை எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் தோல் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். நான் இந்த கப்புல எல்லாத்தையும் அளந்திருக்கேன். எல்லா கப்பும் இதே சைஸ்ல தான் இருக்கும். ஒரு கப்பு 250 கிராம் பிடிக்கும். எனக்கு நான் சீவி வச்சிருக்க இந்த கேரட் 2.5 கப்புக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2.5 கப்பு துருவலை நான் அளந்து வச்சிருக்கேன். 2.5 கப்பு துருவலுக்கு எனக்கு 3/4 கப்பு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். அது போதுமானதா இருக்கும். ஏன்னா கேரட்டே ஸ்வீட்டா தான் இருக்கும். அதனால 3/4 கப்பு சர்க்கரை போதும். நான் அளந்த அதே கப்புல தான் 2 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்சின பால் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு பாதாம், தேவையான அளவு முந்திரி, நம்ம இஷ்டம் தான், நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். வெள்ளரி விதையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி உலர்ந்த திராட்சையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். நான் எடுத்த பாதாம்ல எனக்கு ஹார்ட் ஷேப்ல ஒரு பாதாம் கிடைச்சது. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தது. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. சூடான உடனே நாம முந்திரி, பாதாம் ரெண்டையும் போட்டு லேசா வறுத்துக்கலாம். லேசா வறுபட்ட உடனே நம்ம உலர்ந்த திராட்சைய சேர்த்துக்கலாம். அது நல்லா பொங்கி பெருசாகும் இல்லைங்களா, வறுத்தா அந்த மாதிரி வரும்போது கடைசியா ஆஃப் பண்ண போகும்போது வெள்ளரி விதைய சேர்த்துக்கணும். ஏன்னா அது வெடிக்கும். உடனே போட்டுட்டு உடனே எடுத்துடலாம். எடுத்து தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே பாத்திரத்தை சூடு பண்ணி 2 ஸ்பூன் நெய் போட்டு நாம இதுல கேரட் துருவலை சேர்த்துக்கலாம். 2.5 கப்பு கேரட் துருவலையும் போட்டுட்டு நல்லா அந்த நெய் வாசத்திலேயே பச்சை வாசனை போற அளவுக்கு லேசா வறுத்துட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹீட் வைக்காதீங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கலாம். 2 கப்பு பாலையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த பால் சுண்டுற அளவுக்கு இது அதிலேயே வேகணும். லேசா கொதி வரும்போது மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறமா நல்லா கொதி வந்திருக்கும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சிட்டிகை சேர்க்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சமா உப்பு சேர்க்கணும். அப்பதான்
அந்த இனிப்பை நல்லா தூக்கிட்டு இருக்கும். இப்ப பாருங்க, பால் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறும் போது சர்க்கரை கரைஞ்சு நல்லா இளகி வரும். மறுபடியும் நீர்த்தா மாதிரி ஆகும். நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு 50 கிராம் ஏலக்காவும் ஒரு கைப்பிடி சர்க்கரையும் போட்டு மிக்சி ஜார்ல நல்லா பொடியா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்ஸ் செய்யும் போதெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு தடவையும் தயார் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. இதுல நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட், அதை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். சீஸ் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பிரெட்டுக்கெல்லாம் போடுவோமே, அதை இதுல துண்டு துண்டா கட் பண்ணி போடுங்க. கோவா சேர்த்ததை விட டேஸ்டா இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருந்தது. நான் நிறைய வாட்டி இதை செஞ்சிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். கோவால நம்ம ஓடி போய் எல்லாம் வாங்க முடியாது. ஸ்வீட் இருக்கும், ஸ்வீட் இல்லாத கோவா கிடைக்கும். இந்த தொந்தரவே இல்லை. நீங்க வேணா சீஸ் ஸ்லைஸை போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அது நல்லா கரைஞ்சி வந்து கோவா டேஸ்டே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா கரைஞ்சி வரும், அழகா பிளெண்ட் ஆயிடும். இதை தாராளமா 4 பேர் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.